வெல்கம் டு ஃபாக் ஹெல்த் பாயிண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம்ல நாங்கள் நிறைய வெல்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். அப்படி இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, த ரைட் வே ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். லெட்ஸ் கோ டு த ப்ரோக்ராம். நம்ம எப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம்ன்றத முதல்ல பார்க்கலாம். எப்பவுமே ட்ரிங்கிங் வார்ம் வாட்டர் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வென் யூ ட்ரிங்க் வார்ம் வாட்டர், தட் சூட்ஸ் ஃபார் யுவர் இன்டர்னல் டெம்பரேச்சர். That helps you to improve your digestion. That helps you to activate your internal organs. காலையில் எழுந்திரிச்சோன்னே 2 glasses of warm water குடிங்க. அது உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி டீடாக்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, சாப்பிட போகிறதுக்கு 30 minutes முன்னாடி தண்ணி குடிக்கணும். இது உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 glasses of warm water குடிங்க. அது உங்களோட பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிங்க. அது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் போன்ற ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக 50 years மேலே இருக்க எல்லாரும் ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது எப்போல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது, எப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது? தண்ணியை கடகடன்னு குடிக்கக்கூடாது. சிலருக்குலாம் தண்ணி தாக எடுத்தால் 1 லிட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே குடிச்சிடுவாங்க. அப்படி குடிக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். எப்போவுமே தண்ணி குடிக்கும்போது சிப் பண்ணி குடிக்கணும். மெல்லமாக ஒரு கிளாஸ் தண்ணியாக இருந்தாலும் சிப் பண்ணி குடிக்கும்போது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஈட் த லிக்விட், ட்ரிங்க் த சாலிட். இதை நீங்கள் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் சாப்பிட்றதுக்கு இடையிடையே தண்ணி குடிக்காதீங்க. அப்படி குடிச்சிங்கன்னா HCl acid which is there in your stomach get neutralized. that hampers your digestion. அதனால தான் நிறைய பேருக்கு தொப்பை சீக்கிரமாக வந்துடுது. அதனால தான் நிறைய பேருக்கு இன்டைஜஷன், ஹார்ட் பர்ன் போன்ற ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, வெயிலில் போயிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக தண்ணி எடுத்து குடிப்போம். அது மிக மிக தவறான ஒரு விஷயம். டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு சைனஸ், கோல்டு, மற்ற ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வருது. எப்போவுமே வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நியூட்ரல் வாட்டர் குடிங்க. இல்லைனா கொஞ்சம் லிட்டில் வார்ம் வாட்டர் குடித்தாலும் உங்களுக்கு உடனே தண்ணி தாகம் அடங்கிடும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். மார்னிங் 6 to ஈவினிங் 6 நல்லா தண்ணி குடிங்க. 6க்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணி இன்னும் எஃபெக்டிவாக உங்கள் உடம்புல ஒர்க் பண்ணோன்னா, நீங்கள் குடிக்கிற தண்ணியில் 1 teaspoon சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் உங்கள் கிட்னியை கிளென்ஸ் பண்ணும், உங்கள் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் ஃபுல் ஆன் கலாட்டா. இது ஃபாக் ஹெல்த் பைட்ஸ். மீட் யூ வித் அன் அதர் இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த் பைட்ஸ்.